நாட்களில் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதும் கேட்பதுமாக இது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் சில வழங்கியதற்கெல்லாம் நாம் இன்றைய தினம் போதப்பட்ட ஆயாத்துகளில் சற்றேறக்குரிய அதிகமான பகுதிகளை அறிஞர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழாகவும் அவருடைய குடும்பத்தாருக்கு வழங்கிய சிறப்பும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியர்களுக்கு வழங்கிய அறிவுரைகளும் இடம்பெற்றன. அத்தோடு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு வழங்கிய வேறுபட்ட வாழ்க்கை, அவர்களுக்கு வழங்கப்பட்ட மோஜிசாத் அற்புதங்கள், இது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சிறப்பாக வழங்கப்பட்ட சில தொழில்துறை சிற்பங்கள், அதாவது செய்முறை பயிற்சிகள், இது போன்றவைகளை எல்லாம் அல்லாஹ் எப்படியெல்லாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான் என்பதை பற்றியும் இன்னும் பல செய்திகள், அதாவது துருக்கி நாட்டிலே சபா நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்ட வேறுபட்ட வாழ்க்கை எதனால் வழங்கப்பட்டது, அதற்கு பிறகு அவர்கள் நன்றி கொண்டவர்களாக இருந்த பொழுது அதை பிடுங்கப்பட்ட வரலாற்று நிகழ்ச்சிகள், இது போன்ற இன்னும் அரிய செய்திகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டார். இன்று நாம் அறிஞர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்வதை பற்றி இந்த ஆயாத்திலே இன்றைய எதிர்பார்க்கப்பட்ட ஆயாத்து. நமது நபிகளார் சொல்வார்கள், யார் எனக்காக ஒரே ஒரு ஸலவாத் சொல்கிறார்களோ அவர்களுக்கு 10 பாவங்கள் எல்லாம் அழைக்கிறார், 10 அந்தஸ்தை உயர்த்துகிறார். எவ்வளவு அழகான சின்ன அமலின் மூலமாக எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கிறது, பாவங்கள் அழிக்கப்படுகிறது, அந்தஸ்து உயர்கிறது. 10 ஒரே ஒரு ஸலவாத் சொன்னார், ஒரே ஒரு ஸலவாத். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் அறிஞர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்பவராகவும் சலாம் சொல்பவராகவும் இருக்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபிலே வணக்க வழிபாடுகளுக்கு அடுத்ததாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று குர்ஆனிலே சொல்லப்பட்ட தொழுகை, இது போன்ற வணக்கங்கள் மட்டுமல்லாமல் அடுத்ததாக ஒரு வணக்கம் இபாதத் இடம்பெற்றிருக்கிறது சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு ஸலவாத் சொல்வதற்கு அமலில் கற்றுக் கொடுக்கிறார். இப்போது பாருங்கள், தொழுகையில் ஒரு அங்கமாக இருக்கிறது ஸலவாத் சொல்வது. தஹியத்தில் அமர்ந்து நாம் என்ன செய்கிறோம்? தஹியத் ஓதியதற்கு பிறகாக என்ன செய்ய வேண்டும்? ஸலவாத் ஓதியாக வேண்டும். தொழுகையில் அது எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, ஃபர்லாக இருக்கட்டும், வாஜிபான தொழுகைகளாக இருக்கட்டும், சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கட்டும், அல்லது நாமாக தொழுகிற நபிலான வணக்கங்களாக இருந்தாலும் சரி, எந்த தொழுகையாக இருந்தாலும் ஸலவாத் பெற வேண்டும். இப்படி ஒரு அங்கம் பெற்றிருக்கின்ற ஸலவாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் எல்லா நேரங்களிலுமே ரசூலுல்லாஹ் அவர்களே அருகிலே இருக்க வேண்டும் என்று ஆசையும் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்க முடியவில்லை, ஓய்வெடுக்க முடியவில்லை, உணவு உண்ண முடியவில்லை, மனை மக்களோடு அமர்ந்திருக்க முடியவில்லை. எல்லா நேரங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சுற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி சொன்னார்கள், யார சொல்லலாம், சஹாபாக்கள் சொன்னார்கள், உங்களை விட்டு அங்கே நேரம் இருக்க முடியவில்லை. சொன்னபோது சொன்னார்கள், நீங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன், என்னோடு இருக்க வேண்டும், என்னோடு அன்பு காட்ட வேண்டும் என்று சொன்னால், என்னை விட்டு பிரிந்திருந்தாலும் வேற இடத்தில் இருந்தாலும் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த ஸலவாத்தை நம்முடைய வாழ்நாளில் எல்லா நேரமும் அதை கொண்டு சலாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்ல வேண்டும். ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, சலாம் ஸலவாத் ரெண்டும் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எங்கிருந்து எனக்கு சலாம் சொன்னாலும் சரி, எங்கிருந்து நீங்கள் சலாம் சொன்னாலும் சரி, அந்த சலாமை வானவர்கள் மலக்குகள் மூலமாக என்னுடைய இடத்திற்கு அனுப்பப்படுகிறது, எனக்கு ரூஹி தரப்படுகிறது, நான் அவர்களுக்கு பதில் சொல்கிறேன் என்று சொல்கிறார்.
உடனே சஹாபாக்கள் மக்கள் எதிர்த்து கேட்டாங்க, சாமி யாரும் சொல்றதா நாங்கள் மரணித்ததற்கு பிறகுமா? அப்பதான் அதனால சேர்த்து சொன்னாங்க, ரூபி திருப்பி தரப்படுகிறதுன்னு சொன்னாங்க. உடனே எப்போது ஹயாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு, அதாவது என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய மன்னரை யார் தியாகம் செய்கிறார்களோ, யார் வந்து சந்திக்கிறார்களோ, அவருடைய மன்னரை, அவருடைய பூங்காவை, அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்தை யார் வந்து சந்திக்கிறார்களோ, தியாகம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு நாளை கியாம நாளில் ஷஃபாத் செய்வது என் மீது கடமை என்று சொல்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது போன்ற உயர்வான ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தின் மூலமாகவும் சலாமின் மூலமாகவும் நாம் பெற்றுக் கொள்கிறோம், நாம் அடைந்து கொள்கிறோம். சின்ன சின்ன அமல்கள் இதெல்லாம் சாதாரணமாக நம்மால் செய்ய முடியும். இயல்பு சிரமம் அல்ல, சிக்கல் அல்ல, பிரச்சனைகள் அல்ல. இருந்த இடத்திலே இருந்து சலாத் சொல்ல முடியும், சலாத் சொல்ல முடியும். இன்னும் சொல்வார்கள், யார் பிரார்த்தனை துஆ செய்கிற பொழுது துவக்கத்தில் இருந்தும் முடிவிலேயும் சலவாத்தோடு துவங்க வேண்டும், சலவாத்தோடு முடிய வேண்டும். அப்படிப்பட்ட முத்திரையிடப்பட்ட துஆக்கள் தான் உயர்த்தப்படுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ செய்வது சலவாத்தோடு துவங்க வேண்டும், முடிக்கிறவர்கள் சலவாத்தோடு முடிக்க வேண்டும் என்பது அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான உத்தரவு. அந்த உத்தரவை தான் இது ஓதப்பட்ட ஆயத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சலாம் மிக சாதாரணமாக கருதப்பட்டது. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். சத்தியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வு குர்ஆனை பற்றி பாருங்கள். குல் என்று எங்கெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், அங்கெல்லாம் நபியை நீங்கள் சொல்லுங்கள். ஏன் அல்லாஹ் சொல்றது யாரு? அல்லாஹ் நேரடியாக உத்தரப்படுவான். சங்கிப்படுத்திருக்கிறார். பல இடங்களில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தத்திற்கு மேலால் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறார். நீங்கள் ஒருவர் மற்றொருவரை அழைப்பதை போன்று நபிகளாரை அழைக்க கூடாது. அரபுகளுடைய இயற்கையான வழக்கம் யா என்ற எழுத்தோடு சொல்லி அழைப்பது அரபிய வழக்கம். உதாரணத்திற்கு ஜக்கரியா என்று யாருடைய பெயரால் ஜக்கரியா என்று அழைக்க மாட்டார்கள். யார் ஜக்கரியா என்று அழைப்பார். நம்ம தமிழ்ல சொல்ல ஓய் இவங்க சொல்லுவோம்ல, வெற்றியில் அந்த மாதிரி தமிழ் அந்த யா என்ற எழுத்துடைய அச்சரத்துடைய எழுத்துடைய மொழிபெயர்ப்பு சொல்லலாம். தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் இந்த அடிப்படையை, இந்த வழக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாது என்று தடுத்து விட்டார். குர்ஆனை புரட்டி பாருங்கள். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அழைக்கிற பொழுது யா என்ற எழுத்தை உபயோகப்படுத்தி இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களும் அழைக்கிற பொழுது யா என்ற எழுத்தை உபயோகப்படுத்தி அழைத்திருக்கிறார், அல்லாஹ் அழைத்திருக்கிறார். ஆனால் காரூன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரில் எங்கெல்லாம் வருகிறது அங்கெல்லாம் யா என்ற எழுத்து அல்லாஹ் உபயோகப்படுத்தவில்லை. நபி என்றோ ரசூல் என்று உபயோகப்படுத்தவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் நாலே இடத்துல தான் வருது குர்ஆன்ல. நாலே இடத்துல வருது. அங்கெல்லாம் பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைமொழியோடு அழகான ஒரு உயர்வை சரியாக இருப்பார். அப்படிப்பட்ட உயர்ந்த நபிக்கு நம்முடைய நபியாக இருக்கிறார். அவர்கள் சலவாத்தும் சலாம் சொல்வதால் அவர்கள் உயர்வதில்லை, நாம் உயர்கிறது. நம்முடைய அந்தஸ்து உயர்கிறது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நமக்கு நன்மை வழங்கப்படுகிறது. அதனால் இந்த ஓதப்பட்ட ஆயாத்துக்குரிய ஒரு சரவாத் சொல்லுவாங்க, சலாம் சொல்லுவாங்க. அந்த அமலை நிறுத்தி சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்.